இப்போ காலத்துல நம்ம வாழ்க்கை ரொம்ப மாடர்ன் ஆகிடுச்சு. ஆனா நம்ம பழமையான வழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து போயிட்டு இருக்கு. முக்கியமா வீட்ல சாம்பிராணி புகை போடும் பழக்கம். இப்போ நிறைய வீடுகள்ல என்ன நடக்குது தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமைனா அசைவ சாப்பாடு. அந்த வாசனை முழு வீட்டையும் நிரப்பும். ஒரு காலத்துல வீடுகள்ல என்ன இருந்துச்சு தெரியுமா? தெய்வீக நறுமணம், நேர்மறை சக்தி, அமைதி. இந்த பழக்கத்தை நாம மறுபடியும் எளிதா கொண்டு வரலாம். நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன், கவனமா கேளுங்க. நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் ஹோம சமைத்து வாங்குங்க. அதை சின்ன குச்சியா உடைச்சு அதுல கற்பூரம் வச்சு தீ போட்டீங்கன்னா அது ஹோமம் மாதிரி சீக்கிரமா தணலாகும். அந்த தணல்ல நீங்க சாம்பிராணி தூவணும். சாதாரண சாம்பிராணி மட்டும் போதாது, அதுக்கு கூட இந்த ஸ்பெஷல் மிக்ஸ் சேர்த்தாதான் எஃபெக்ட் அதிகம். மருதாணி விதை, துளசி விதை, குங்குளியம், மரப்பிசன், வெண்கடுகு, இந்த எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சம் வாசனைக்காக தசாங்கம் பவுடர் பிளஸ் ஜவ்வாது சேர்த்தீங்கன்னா அந்த நறுமணம் உங்க வீடு ஒரு கோவில் மாதிரி மாறிடும். இந்த சாம்பிராணி புகை வெறும் வாசனைக்காக இல்ல, திருஷ்டி போகும், நெகட்டிவ் எனர்ஜி குறையும், மனசுக்கு அமைதி வரும், வீடு முழுக்க டிவைன் வைப் உருவாகும். இதை எப்படி பண்ணணும்னா செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஞாயிறு முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் செவ்வாய் வெள்ளியாவது கண்டிப்பா பண்ணுங்க. நம்ம வீடு வாசனை நல்லா இருக்கிற இடம் மட்டும் இல்ல, ஆற்றல் நல்லா இருக்கிற இடமா இருக்கணும். இந்த பழக்கத்தை மறுபடியும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவோம். நம்ம வீடையே ஒரு சின்ன கோவிலா மாற்றுவோம். இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் வேணும்னா நம்ம திருநீறு சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.